AudioJungle. அவன் பாருங்க பிரதர், காக்கா பிடிச்சி எனக்கு முன்னால் போயிட்டான், எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தட்டி பறிச்சிட்டான். நான் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு முன்னால் அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். சர்ச்சுங்களில் நடக்கிற விஷயம் கூட அதுதான். இவங்க எதுவுமே முன்னேறது கிடையாது. ஒரு 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 வேலை செய்கிறாங்க. இப்போது ஒரு இந்த பாட்டு போடுறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு பேச்சுக்கு பாட்டு போடுறவங்க, இவர் ஒழுங்காகவே செய்ய மாட்டேன்றார். மேலே தள்ள மாட்டேன்றார், கீழே இறக்க மாட்டேன்றார், திருப்பி வைக்க மாட்டேன்றார், அடுத்த பாட்டை எடுத்து வைக்க மாட்டேன்றாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ நாள் பார்க்க முடியும்? சே, ஆரம்பத்துலேருந்து நம்ம கூட இருக்கிறாருப்பா, இவர் என்ன பண்ணலாம், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படி பார்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இவரை விட நல்லா செய்கிற ஒருத்தர் வரும்போது இவர் என்ன பண்ணுவார், ஓரங்கட்டப்படுவார். வாழ்க்கையில் அணைக்கு முன்னால் கூட, அணையை திறந்து விடும் போது கூட நின்றுடலாமா? அணை பார்த்துருக்கீங்களா? அணைக்கட்டு, அதை திறந்து விடும் போது கூட அந்த தண்ணி எழுத்து கூட நின்றுடலாம், முடியவே முடியாது. ஆனால் அதை கூட நின்றுடலாம். மனித சுழற்சியின் முன்பாக எந்த மனிதனும் நிற்க முடியாது. ஒன்று ஓரமாக ஒதுக்கி தள்ளப்படுவான் அல்லது மிதித்து தள்ளப்படுவான். மற்றவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. யாரும் யாருக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல. சரி பரவாயில்ல வாப்பா, வா, என்ன இப்படி இருக்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அது ஏதோ நம்மளை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பலவீனரை தாங்குங்கள்னு சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே தவிர நமக்கு கூட அவ்வளோ பொறுமை கிடையாது. ஏன்னா வேலை நடக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நான் ஒவ்வொரு நாளும் என்னை முன்னேற்றி காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் நேற்று செய்ததை விட இன்றைக்கி என்ன பண்ணுவேன், சிறப்பாக செய்வேன். அப்படி செய்யும்போது வேற யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல வர முடியாது. இல்லை அப்படி வந்துட்டாங்கன்னா அதுக்காக நீங்கள் கோவப்பட வேண்டியதில்லை, யாரும் சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பேர் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா அவன் எனக்கு செஞ்சிட்டான்றாங்க. இவங்க செய்யாததுனால தான் பிரச்சனையே. அவன் செஞ்சுட்டான் அதனால பிரச்சனை. அவன் செஞ்சுட்டான் மேலே போயிட்டான். இவங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யலை, அவன் அவனுடைய வேலையை சரியாக செய்தான். ஒரு வாரத்தில் நான் சொன்னேன், கோடாரியை தீட்டுங்கள். எல்லாம் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அவங்க கோடாரியை கடைசியாக எப்போ தீட்டினீங்க? சில பேருக்கு புரியல கோடாரியை தீட்டுதுன்னா என்னன்னு. ஒரு மரம் வெட்டினோடனே கோடாரி என்ன பண்ணணும், தீட்டணும். இல்லை நான் தீட்டெல்லாம் டைம் இல்லைன்னு வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மரம் வெட்டுற தன்மை என்ன ஆகிடும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் சொல்லக்கூடாது யாரோ நமக்கு விரோதமாக ஏதோ ஜபம் பண்ணுறாங்க பிரதர், அதனால தான் இப்படி ஆகுது. அப்படிலாம் ஒன்றும் ஆகிறதில்ல. உங்களுடைய ப்ரொமோஷன் உங்களுடைய வேலை தரத்தை வைத்து இருக்கிறது, எக்ஸலன்ஸ். பிறகு இந்த சிறப்புத்தன்மை, எக்ஸலன்ஸ் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு ஜேர்னி. அது எங்கேயோ போய் முடியறதில்ல. ஏன்னா பர்ஃபெக்ஷனிசம் தான் முடியும். பரிபூர்ணத்துவம், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இயேசுவை தவிர. ஆனால் நாம் எல்லாம் தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒன்று தெரியுமா, நாட்டில் எத்தனை ஜனாதிபதி ஆக முடியும்? எத்தனை பேர் ஜனாதிபதி ஆக முடியும்? எத்தனை பேர் ஜனாதிபதி ஆக முடியும் 5 வருஷத்துக்கு? அதனால தான் அவருக்கு சம்பளம் அதிகம். எத்தனை பேர் கூலிக்காரர் ஆக முடியும்? யார் வேணா, அதனால தான் சம்பளம் கம்மி. புரியுதா? எப்பொழுதுமே there is lot of place the topmost job. உயர்ந்த பதவிகளுக்கு எப்பொழுதும் வேலைக்கு ஆட்கள் தேவையாகவே இருக்கிறார்கள். நாம் எங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ நான் இன்னொரு நம்ம சிஸ்டத்தில் சொல்லிட்டா, அறுவடை மிகுதி வேலையாட்களோ, வேலையாட்களோ சொல்லுங்க எல்லாம் சத்தமா, வேலையாட்களோ, அறுவடை மிகுதி வேலையாட்களோ. வேலையாட்களே இல்லையா? கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா? கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் எங்கே வந்து சண்டை போடுறேன், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, அந்த ஊழியத்தில் தான் வந்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், சண்டை போடுறேன் அந்த ஜாபில். இன்னொரு வருஷம் சொல்லுது, திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும். நல்ல கவனிங்க, இங்கே கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஜோம் பண்ணுறதுக்கு ஆள் தேடுறாரு, அங்கே கொஞ்சம் பேர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. இன்னும் அப்படி தான் இருக்குது, யாரும் இல்லை, யாரும் இல்லாத இடத்துக்கு போகலை. வேக்கன்சி போர்டு போட்டிருக்கு, ஒருத்தருமே வரலப்பா, யாராவது இருக்கிறீங்களா? அங்கே யாருமே போகலை. இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அங்கே என்ன பண்ணுறோம், போய் சண்டை போட்டு நான் தான் இங்கே செய்வேன், நீ எப்படி செய்யலாம், நான் தான் இங்கே அறுப்பேன், நீ எப்படி அறுக்கலாம், அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் உலக பிரகாரமான வேலைகளில் கூட எந்த வேலைக்கு போட்டி அதிகமாக இருக்குதோ அந்த வேலையில தான் போய் விழுந்து போட்டி போட்டு மண்டை உடஞ்சி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறோம். அந்த வேலையிலேயே கூட
திறமைசாலிகளுக்கான வாய்ப்புகள் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறது. யாரும் மலை உச்சிக்கு ஏற விரும்புகிறதே இல்லை, அடித்தட்டிலே வேலை பார்க்க விரும்புகிறார். மலை மேலே யாரும் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்ல. யோசித்து பாருங்க, பிரிண்டிங் ஜாப் இன்னைக்கு நிறையா இருக்குது, இங்கே தாராவியில் நிறையா இருக்குது பிரிண்டிங் ஜாப். ஆனால் இந்த பிரிண்டிங் ஜாப்லேயே யாரோ ஒரு சிலர் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. ஏன் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க? அதனுடைய நுணுக்கங்களை கற்று அதனுடைய விசேஷத்தன்மை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, அப்படி போகிறதில்ல. இங்கே என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். செய்யும் போது என்ன சொல்கிறோம், இப்போல்லாம் பயங்கர போட்டிங்க, முந்தி மாதிரி இல்லை, இப்போல்லாம் சரிவு நிலையில் இருக்கிறது. சரிவு நிலையில் ஒன்றும் இல்லை, நம்ம முன்னேறாதனால கீழே நின்றுட்டோம், மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மேலே ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ பிறகு இந்த வாரத்தில் நாம் பார்ப்போம் ஆட்டிடியூட். நிறைய பேர் ஏன் எக்ஸலன்ஸ் ஆகிறதில்லை, ஏன் சிறப்புத்தன்மைக்கு போகிறதில்லை அப்படின்னா, ஒரு மைண்ட் லெவலில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இவ்வளோதான், இதை இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க. இது மாதிரி செய்ய, இதை விட என்ன பிரதர் செய்கிறதுன்னுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அது மாதிரி இதை விட என்ன வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்வாங்க. அப்படின்னா அவங்க யாருன்னா சுட்ட மண். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சுட்ட மண்ணாக ஆகிடாத, களிமண்ணாகவே இரு. அப்போ தான் என்ன மாதிரி ஷேப்பு வேணால் என்ன பண்ண முடியும், வணைந்து கொள்ள முடியும். சுட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை உடைக்க தான் முடியுமே தவிர அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாது, வேறு மாதிரி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த பாத்திரம் செய்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா? மண் பாத்திரம் செய்கிற இடத்துக்கு அப்படியே வரும், அப்படியே ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு, அப்படியே கை வச்சு அந்த வீல் இப்படி சுத்தம், அப்படியே எழுப்புவார் மேலே. அது கொஞ்சம் நல்லா வரலன்னா அப்படி ஒரு அமுத்திடுவார். அது அப்படியே மறுபடியும் என்ன ஆகிடும், மண்ணாயிடும். மறுபடியும் அதை இன்னொரு பாத்திரமாக அழகாக என்ன பண்ணுவார், செய்வார். அதே இதை அதை செய்து ஏதோ ஒரு வகையில் செய்து கொண்டு போய் சுட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உட்காந்து அதை என்ன பண்ணலாம், எப்படி அதை மாற்றலாம்னா மாற்றவே முடியாது. அதை உடைக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் இன்றைக்கி நம்ம வந்துடும்னா, சின்ன வயதுலேருந்தே அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு போனவொடனே இந்த விஷயத்தில் இவ்வளோதான் போல் இருக்குது, இவ்வளோதான் முடிஞ்சுது, எல்லாம் கற்றுக்கொண்டாச்சு, தெரிஞ்சிடுச்சு, இது இவ்வளோதான், இப்படி தான் செய்ய முடியும், இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டதுனால இப்போ மாற்றிக்கொள்ள முடியல. எவர் பி ஃப்ரெஷ், பி எவர் கிரீன். எப்பொழுதும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் முன்னேறக்கூடியவர்களுமாக புதிய காரியங்களுக்குள்ளாக போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஆட்டிடியூட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். யாரு சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறது? நீதிமான்கள். ஏன் நம்ம தைரியமா இருக்கிறது இல்லை? நமக்கு நீதிமான்கள்னு தெரியறது இல்லை. பிரச்சனை மறுபடியும் அங்கே தான் வருது. நீதிமான்கள்னு தெரிஞ்சிடுச்சா அவர் எப்படி இருப்பாரு? சிங்கத்தை போல இருப்பாரு, தைரியமா இருப்பாரு. ஒருவரும் தொடராது இருந்தோம், ஏதோ சத்தத்துக்கு என்ன பண்றதில்லை, யாரும் ஓடுறதில்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓட்டமாக ஓடி வர்றாங்க. என்னன்னா யாரோ விரட்டுற மாதிரி இருக்கு, யாரோ விரட்டுற மாதிரி இருக்கு, ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி இருக்கு. ஒன்றும் நடந்துடல இது வரைக்கும், ஆனால் எனக்கு தெரியுது, ஐ ஃபீல், எனக்கு ஃபீல் ஆகுது பிரதர், எனக்கு பிரதர் ஏதாவது கெட்டது நடக்க போகிறது முதல்லயே தெரிஞ்சிடும் பிரதர். சில பேருக்கு நல்லது நடக்க போகிறது தெரியவே தெரியாது, ஆனால் கெட்டது நடக்க போகிறது தான் பல நாளுக்கு முன்னாலே என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, ஏதோ நடக்க போகுது, கெட்ட சொப்பனமாக வருது, நைட்டில் நான் பயந்து எழுந்து உட்காந்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, பாருங்க பிரதர் நான் நினச்ச மாதிரியே நடந்தது, நினச்ச மாதிரியே நடக்கலை, நினச்சதுனால நடந்தது. ஆனால் நீதிமான்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கிறது. துர்ச்செய்தியை கண்டு, வாசிங்க பார்க்கலாம், சங்கீதம் 112 7 6 7 112 6 7. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பயப்படவே மாட்டான். அது கீழே பார்த்தீங்கன்னா வாரி இறைத்தான், கர்த்தருக்கு கொடுத்தான், வாரி இறைத்தான், அதெல்லாம் வருது பாருங்க, வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். ஏன் அங்கே வருது வாரி இறைத்தான்னு சொல்லி?
யார் வாரி இறைப்பா? பயப்படாதவங்க. ஏன் நம்ம வாரி இறைக்க மாட்டேன்றோம்? ஏன் அப்படியே அப்படியே எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிறோம்? சார் இன்னைக்கு கொடுத்துட்டா நாளைக்கு கெட்டது நடக்க போகுது, நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அப்போ எனக்கு இந்த பணம் என்ன பண்ணும்? உதவும். அதனால தான் நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. இந்த பணம் உதவுறதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரியே. ஆனால் இங்கே நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்டு அசையாதவன், மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து தன்னுடைய காரியங்களை செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? அவன் வாரி கூட இறைக்கிறான்.